My dear students, this is class 11 maths chapter 3 trigonometry exercise 3.8 question number 3 subdivision 1 பார்க்க போறோம் ஓகேவா இப்போ left hand sideல இருக்குறத பாருங்க sin c minus sin d மாடல்ல இருக்கு ஓகே இதுக்கு நான் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிடுறேன் என்ன ஐடென்டிட்டினா sin c minus sin d equal to 2 cos c plus d by 2 into sin c minus d by 2 ஓகே இந்த ஐடென்டிட்டி நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் இதுதான் என்னோட சி இது என்னோட டி ஓகே அப்போ 2 cos 5x plus 1x by 2 sin 5x minus 1x by 2 equal to cos 3x ஓகேவா ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது cos 3x இப்போது 2 cos 5x plus 1x 6x by 2 இங்கே வந்து 5xல 1x கழிச்சிட்டா 4x by 2 equal to cos 3x ஓகேவா ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் நம்ம படித்த இந்த ஐடென்டிட்டி தான் இங்கே யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இப்போ இது வந்து 2 டேபிளில் கட் பண்ணிடலாம் இதையும் 2 டேபிளில் கட் பண்ணிடலாம் ஸோ அது போக 2 cos 3x sin 2x இந்த cos 3x இந்த சைடு கொண்டு வந்துடலாம் அப்போ மைனஸ் cos 3x ஈக்குவல் டு 0 இப்போ ரெண்டு பேருக்குமே cos 3x காமனாக இருக்குது பாருங்கள் இந்த cos 3x நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன் அது போக இங்கே 2 sin 2x மீந்திருக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வெளியே வந்தாச்சுல்ல அப்போ மைனஸ் 1 மட்டும்தான் இங்கே போட முடியும் இப்போ எனக்கு ரெண்டு ஃபேக்டர் கிடச்சிருக்கு ஒன்று வந்து cos 3x ஈக்குவல் டு 0 பாருங்கள் இது ஒரு ஃபேக்டர் இது ஒரு ஃபேக்டர் அப்புறம் 2 sin 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 இப்போது இங்கே என்ன வந்துடும் cos 3x equal to 0 that means 3x equal to இங்கே பாருங்கள் cos theta equal to 0 தீட்டாவோட பிளேஸில் 3x அப்போ cos theta equal to 0னால் theta equal to 2n plus 1 into pi by 2 n belongs to integer அப்போ தீட்டாவுக்கு பதிலாக 3x அப்போ 3x equal to 2n plus 1 into pi by 2 n belongs to integer ஓகேவா சரி இப்போ இந்த 3 மட்டும் நான் அந்த சைடு கொண்டு போயிட்டேன்னா 2ஓட போய் மல்டிப்ளை ஆகிக்கும் அப்போது எக்ஸ் தானே நமக்கு வேணும் ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2n + 1 இன்ட்டு பை பை 2 இன்ட்டு 3 ஓகேவா டினாமினேட்டரில் போய் மல்டிப்ளை ஆகிடுது அண்ட் n பிலாங்ஸ் டு இன்டீஜர் மறக்காமல் இது எழுதிக்கோங்க தென் எக்ஸ் ஈக்குவல் டு 2n + 1 இன்ட்டு பை பை 6 n பிலாங்ஸ் டு இன்டீஜர் ஸோ இது போல் ஒரு ஆன்சர் கிடைக்குது நமக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை டெவலப் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா 2 sin 2x ஈக்குவல் டு மைனஸ் 1 இருந்தாட்ட போயிட்டு ப்ளஸ் 1 அப்போ sin 2x ஈக்குவல் டு 1/2 ஓகேவா இப்போ இது மொத்தமாக சேர்த்து தீட்டா மாதிரி டீல் பண்ணலாம் அப்போது மறுபடியும் இங்கே வாங்க 1/2 சைனோட எந்த ஆங்கிளுக்கு வரும் sin 30 டிகிரி sin 30 டிகிரி நான் என்னன்னு சொல்லுவேன் sin π/6 ஓகேவா அப்போது இதுதான் என்னோட தீட்டா 2x தான் என்னோட தீட்டா இது வந்து ஆல்பா அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்பான்னு வந்ததுன்னா இங்கே பாருங்கள் இந்த ஆங்கிள் இந்த இன்டர்வல்குள்ளே வந்துடுது இல்லையா அப்போது நான் ஆன்சர் எப்படி எழுதுவேன் 2x ஈக்குவல் டு அதாவது தீட்டாக்கு பதிலாக 2x ஈக்குவல் டு இங்கே பாருங்கள் n பை ப்ளஸ் மைனஸ் 1 பவர் n ஆல்பாக்கு பதிலாக π/6 அண்ட் n பிலாங்ஸ் டு இன்டீஜர் புரியுதுங்களா இப்போ இந்த 2 இங்கே இருக்கக்கூடாது இல்லையா அப்போ 2 அந்த சைடு எடுத்துன்னு போனால் ரெண்டையும் நம்ம 2ஆல் டிவிஷன் பண்ணணும் அல்லது என்டையர் ஈக்குவேஷனை 2ஆல் டிவிஷன் பண்ணிடுங்க டிவைடட் பை 2 அப்போ என்ன ஆகுனா 2x/2 ஈக்குவல் டு n π/2 ப்ளஸ் மைனஸ் 1 பவர் n π/6/2 போட்டால் இன்னொரு 2 இங்கே வந்துடும் கரெக்டாக அப்போது 2 கேன்சல் ஆகிட்டு x ஈக்குவல் டு n π/2 ப்ளஸ் மைனஸ் 1 பவர் n π/6 2 12 ஸோ இது போல் ஒரு ஆன்சர் கிடைக்கும் நமக்கு ஓகேவா அண்ட் மறக்காமல் n பிலாங்ஸ் டு இன்டீஜர் ஓகே ஸோ இப்படி ஒரு ஆன்சர் அப்புறம் இப்படி ஒரு ஆன்சர் ஓகே ஸோ இது போல் ரெண்டு ஆன்சர் கிடைக்குது தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்